நிதி நிறுவன மோசடி வழக்கு விவகாரம் தொடர்பாக தேவநாதன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பாஜக கூட்டணி கட்சித் தலைவர் தேவநாதன் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது கூட்டாளிகள் குணசீலன், மகிமைநாதன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் மீது மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். கூடுதல் தகவல். நேற்று புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலன் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடன் அந்த மகிமைநாதன் உள்ளிட்ட 2 பேரும் உடன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு நீதிபதி வளர்மால் என்ற சில கேள்விகளை முன்வைத்தார். சார், நீங்கள் எப்போது கைது செய்தார்கள், எப்போது சென்னை அழைத்து வந்தார்கள் என்ற உள்ளிட்ட கேள்விகளையும் அவர் எழுப்பினார். என்ன புகார் என்று தெரியுமா என்று அதை வாசித்தும் அவர் முன்பு காண்பித்தார். ஆனால் அப்போது அவருக்கு தரப்புல, அதாவது தேவநாதன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் இந்த வழக்குல ஏற்கனவே ஐபிசி பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், ஆனால் தற்போது புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போ இருந்த போதிலும் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் அந்த சிறப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். மற்ற அந்த பிரிவுகளில் பண்ணவில்லை என்றாலும் கூட இந்த பிரிவில் பண்ண அதாவது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து அவரது தரப்புல, தேவநாதன் தரப்புல வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஆஜராகி வாதிட்டு வருகிறார். அவர் ஏற்கனவே தாங்கள் கொரோனா காலகட்டத்தில் சரியான நிலையில வட்டி வழங்குவதாகவும், தற்போது பணம் பத்திரமாக உள்ளது என்றும், அவர் எங்கும் அனுப்பிவிட மாட்டார் என்றும் அவர் ஏற்கனவே அந்த முதலீட்டாளர் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். மேலும் ஏற்கனவே 100 கோடி ரூபாய் அவர் செலுத்தி விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதும் அவர் தரப்பு வாதம் என்பது நடைபெற்று வருகிறது. பொதுவாக இந்த வழக்கை பொறுத்தளவு ஏற்கனவே கிட்டத்தட்ட 140க்கு அதிகமானவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலும், 50 லட்சம் முதல் 2 கோடி வரையிலும் ஏராளமானவர்கள் சுமார் 525 கோடி வரை முதலீடு செய்திருக்கிறார்கள். இதுல தற்போதைக்கு புகார் என்று பார்க்கும்போது 140க்கு அதிகமான புகார்கள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சுமார் 50 கோடிக்கு அதிகமாக மோசடி செய்யப்பட்டு தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அழைத்து வரப்பட்டு நேற்று முதல் அவரிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வந்தார்கள். அதன் பின்பு தற்போது முறைப்படி உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலன் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நீதிமன்ற காவலில் அடைப்பது தொடர்பாக நீதிபதி உரிய உத்தரவு பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் ரமேஷ்குமார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.